வணக்கம். இந்த போரும் பக்தியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த போர் ஒரு 2 வகையான போர். என்ன போர் அப்படின்னா, கையில் கத்தி அம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு எதிரிகளை வதம் பண்ணுற ஒரு போர். அது ஒரு வகையான போர். இன்னொரு போர் என்ன போர்? நம்மளோட வாழ்க்கை போர் தான். வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வாழ்க்கையே ஒரு போர் தான். இதில் முதல் வகையான போரை ரொம்ப வெற்றிகரமாக பார்த்துட்டு அதில் சாதனைகள் பல செய்து வந்த பரஞ்சோதி சிறுத்தொண்டர் என்ற பெயருடன் வாழ்க்கை போராட்டம், ஒரு சிவமயமான வாழ்க்கையில் இறங்கியிருக்கார். இந்த வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் தான் வாழ்க்கை போராட்டம். சிறுத்தொண்டர் மாதிரியான சிவபக்தர்களுக்கோ போராட்டமே கிடையாது, ஒரே சாந்தம்தான். அவர் கத்தி எடுத்து போட்ட போராட்டத்திலையும் சாந்தமாக தான் இருந்தார். வாழ்க்கை போராட்டத்தில் அதோட சாந்தமாக இருக்கார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, சிவாலயங்களில் போய் தொண்டு செய்கிறது, சிவ பூஜை, இது மாதிரி பரமசாந்தமான ஒரு வாழ்க்கை அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஊரில் திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஊரில் போயிட்டு சிறுத்தொண்டர் என்ற பெயருடன் தன்னுடைய சிவமயமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் அந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நரசிம்ம பல்லவர் அவருக்கு நிறையா பொன்னும் மணிகளும் எல்லாம் கொடுத்து, நீங்கள் உங்கள் சிவத்தொண்டை உங்கள் ஊரில் போய் நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த புதன் ஸ்தலத்தையே தன்னுடைய பெயரில் கொண்ட ஒரு பெண்மணி, திருவெண்காட்டு நங்கை. திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிறது அவங்க பேர். அவங்க சிறுத்தொண்டருக்கு மனைவியாக அமைகிறார்கள். சிறுத்தொண்டர் திருவெண்காட்டு நங்கையுடன் கூடி அழகான இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார். தினசரி சிவனடியார்களுக்கு தொண்டு, சிவபூஜை. இதில் அவங்களும் சிறுத்தொண்டருக்கு சளைச்சவங்க கிடையாது பக்தியில். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு சிவமயமான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவபக்தர்களுக்கு தொண்டு செய்வது, சிவனடியார்களுக்கு தன்னாலான உதவிகள் செய்வது, சிவ பூஜை செய்வது, இது மாதிரி. அதில் 2 பேருக்கும் ஒரு விரதமே இருக்குது. சிவனடியார்களுக்கு அமுது படைக்காமல், அவங்களுக்கு உணவளிக்காமல் நம்ம சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரதம். அது மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த இல்லறத்தில் சீராளன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அந்த சீராளனுக்கு சிறு வயதில் செய்ய வேண்டிய அத்தனை சடங்குகளும் ரொம்ப சிறப்பாக, ஊர் மெச்ச ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. ரொம்ப அருமையாக அந்த பையனை வளர்க்கிறார்கள். செல்வத்திற்கு குறைவில்லை. நிறைய அணிகலன்கள் அனைத்தும் அந்த பையனுக்கு அணிவித்து மகிழ்கிறார்கள். ஸோ அவர்களுடைய மைந்தன் 3 வயதை அடையும் பொழுது, அந்த 3 வயது அடையும் போது அந்த சில சடங்குகளை செய்து அந்த பையனை ஒரு கல்விச்சாலை, இப்போ இருக்கிறபடி பார்த்தா கல்விச்சாலை, அது மாதிரியான ஒரு கல்வி கற்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ இப்படியாக பையனோடு கூடிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, பொன்மணிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு ஒரு அமைதியான வாழ்க்கை, இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இதில் அவங்களுக்கு டெய்லி ஒரு சிவனடியாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிட்றது. இது மாதிரியான ஒரு விரதம் அவங்க வச்சுருக்காங்க. சிவனடியார்களுக்கு அமுது சேவிக்கிறதுல எந்த விதமான குறைவுமே கிடையாது. இப்படியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் இது சிவனோட காதுக்கும் போய் சேர்றது. இப்படி ஒரு தொண்டர் இருக்கார் அவங்களுக்கு அப்படின்னு. அப்படி போய் சேர்றதான்னா அவருக்கு தெரியாததா அப்படின்னா, அப்படி போய் அவர் காதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிறு தொண்டர் அப்படிங்கிறவர் அவ்வளவு அருமையான ஒரு சிவபக்தியான பக்திமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சிவன் அவருக்கும் தெரிய வருகிறது. இப்போ அந்த சிவனார் அவருக்கு ஒரு ஆசை,
ஆஹா, இவ்வளவு அன்புமயமான ஒரு தொண்டை சிவனடியார்களுக்கு இவர் செய்கிறாரா, அந்த அன்பு நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஒரு ஆசை. இந்த அன்பை நம்மளும் அனுபவித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு ஆசை வருது. நம்மளும் போய் ஒரு சிவனடியார் மாதிரி அவர் வீட்டுக்கு போவோம், அவரோட அன்பை நம்மளும் கொஞ்சம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதுலேயே ஒரு விளையாட்டை நடத்தி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அது சிவனோட சித்தம், சிவன் போக்கு, யார் அறிய முடியும்? அதன் ரகசியங்கள், அதன் அர்த்தங்கள் சிவனுக்கே வெளிச்சம். சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்கிறோம். சிவனோட போக்கு, சிவனோட சித்தம் என்ன போக்கில் போகிறது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சிவனோட சித்தத்தில் தோன்றது. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த சிறு தொண்டர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட அன்பை நம்மளும் கொஞ்சம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார். பைரவர் வேஷத்தை எடுத்துக்கிறார். எடுத்துன்னு கைலாசத்துலேருந்து இறங்கி வர்றார். அது என்ன பைரவர் அப்படின்னாக்கா, நல்லா ஜடா முடிஞ்சு கட்டிண்டு தும்பை பூக்கள் சூடிக்கொள்கிறார். சூரியனின் செங்கிரணங்கள், செம்மையான கதிர்கள் இருக்கு இல்லையா, அதை ஒத்த நெற்றியில நிலவின் வெண்மையை ஒத்த, நிலவை பொடி 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 பொடியாக ஆக்கி திருநீர் மாதிரி ஆக்கி அந்த வெண்மையான திருநீரை குழைச்சி செம்மையான செங்கிரணங்களை ஒத்த நெத்தியில் பூசிக்கிறாராம். அவ்வளோ பளபளப்பான திருநீர் பூசிக்கொள்கிறார். இதில் இவர் பழைய கதையில் விஷத்தை வேற சாப்பிட்டு வச்சிருக்கார். நீலகண்டம் நீளமாக இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக நல்ல வெண்பளிங்கு மாலையை போட்டுக்கிறார். யானையோட தோல் அதை உடுத்திக் கொள்கிறார். சிலம்பு அணிந்து கொள்கிறார். இடது கையில் சூலாயுதம், வலது கையில் உடுக்கை. இப்படியான ஒரு கோலம். இதில் கொஞ்சம் பயம் முறுத்துற மாதிரி, பயம் உண்டாக்கக்கூடிய ஒரு தோற்றம் என்னென்னா, எலும்பினாலான அணிகலன்கள். எலும்பினாலான அணிகலன்கள் பைரவ தோற்றம்னா அதுதான். அப்படி ஒரு பார்க்கும்போதே பயப்படத்தக்க ஒரு தோற்றம். எலும்பினாலான மாலைகள், அணிகலன்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் கைலாசத்துலேருந்து இறங்கி வந்துடுறார். நேராக நம்மளுக்கு தான் இப்போ நினச்சா எங்கள் ஊருக்கு எப்படி போகிறது என்னென்னு யோசிக்கணும். அவருக்கு என்ன நினச்ச உடனே நேராக கைலாசத்துலேருந்து நேராக வந்துட்டார். திருச்செங்காட்டாங்குடி தெருவில் இறங்கி நின்ட்டார். எவ்வளோ புண்ணியம் பண்ணின தெரு இல்லையா அது. ஜல் 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 அப்படியே அந்த சிலம்பு ஒலிக்கிறது. சூளத்தை கையில் ஏற்றின்னு அப்படியே வர்றார் பைரவ வேஷத்தில். ரொம்ப புண்ணியம் பண்ணின பூமி. எதிர்பார்க்குற ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறார், யார் இங்கே சிறு தொண்டராமே, யார் அது? சிவனடியாருக்கெல்லாம் அமுது படைப்பாராமே, அவரை நான் பார்க்கணும், எங்கே இருக்கார், அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். இவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ எதிரில் வரவங்கள்ட்டெல்லாம் கேட்குறார். இப்படியாக இதே மாதிரி ஒருத்தர் இருக்காராமே, இங்கே சிறு தொண்டர்னு, எங்கே இருக்கார் அவர் அப்படிங்கிறார். எல்லோரும் வழி காமிக்கிறாங்க. நேராக சிறு தொண்டர் வீடு வாசலில் போய் நின்றுறார். இதுதான் சிறு தொண்டரோட வீடோ அப்படிங்கிறார் வாசலில் போய் நின்று. அந்த அம்மா திருவெண்காட்டு நங்கை. அவங்க உள்ளேருந்து அலறி அடிச்சுட்டு வெளியில் வராங்க. யாரோ சிவனடியார் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதற்றம். ஐயா சொல்லுங்கள், இதுதான் சிறு தொண்டர் வீடு, நீங்கள் உள்ளே அமரணும், இது மாதிரி வாங்க உள்ளே வாங்க, உள்ளே அமருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிறு தொண்டர் எங்கே அப்படின்னு கேட்குறார். சிறு தொண்டர் இப்போ தான், இது வரைக்கும் சிவனடியார்களே நம்ம அமுது சேவிக்க கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சிவனடியார்களை தேடி போயிருக்கார். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, இப்போ வந்துடுவார், அவர் வர நேரம் தான், உட்காருங்க, இப்போ வந்துடுவார் சிறு தொண்டர் அப்படிங்கிறார். அப்படிலாம் முடியாது. சிறு தொண்டர் வீட்டில் இருக்காரா இல்லையா? இல்லை, சிறு தொண்டரை பார்க்கணுன்னா அது மாதிரி அவர் இல்லாதப்போ அதெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே பயம். ஐயா இருங்க, இப்போ வந்துடுவாருன்னு மன்றாடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சிறு தொண்டரை பார்த்து விட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கேன், அதனால் அவரை பார்க்காம போகவே மாட்டேன். நான் ஒன்று பண்ணுறேன், இந்த கணபதீஸ்வரம் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் ஒரு ஆத்தி மரம் இருக்குது, அதுக்கடியில் போய் உக்காந்துட்டுருக்கேன். சிறு தொண்டர் வந்தாருன்னா என்னை பார்க்க சொல்லு அப்படிங்கிறார்.
கணபதீஸ்வரம் அப்படிங்கிறது திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கிற கோயிலோட பேர். கணபதீஸ்வரம் அந்த ஊரோட பேர் அதுதான், கிட்டத்தட்ட கணபதீஸ்வரம்னு பேர். பரஞ்சோதியாக இருந்தப்போ இந்த சிறுத்தொண்டர் வாதாபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கணபதியும் அந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஆதியிலிருந்தே அந்த கோயிலுக்கு கணபதீஸ்வரம்னு தான் பேர். அங்கே இருக்கிற ஆத்தி மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிறேன், நீ திருத்தொண்டர் வந்தோடனே என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். சொல்லிட்டு போயிட்டு அந்த ஆத்தி மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிறார். ஏன்னா ஒரு பரம புண்ணியம் பண்ணின பூமி இல்லையா, நேர கைலாசத்துலேருந்தே வந்துட்டார். பைரவரோட கோலம், பயமுறுத்துற கோலம், நேர ஆத்தி மரத்துக்கு கீழே வந்து அப்படியே உக்காந்துட்டுருக்கார், தக 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 தகன்னு. இதில் அந்த சிறு தொண்டர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இது என்னடா இன்றைக்கி நம்மளுக்கு வந்த சோதனை, ஒரு சிவனடியார் கூட இன்றைக்கி காரலையே, நம்ம எப்படி எல்லாம் அமுது படைக்காமல் நம்ம சாப்பிட்றதே கிடையாது, இது என்ன நம்மளுக்கு எப்படி ஒரு சோதனை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த அம்மா, இது மாதிரி ஒரு சிவ தொண்டர் நம்மளுக்கு வந்திருந்தார், சிவனடியார், பைரவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அவர் வந்திருக்கார், வாசலில் வந்து நின்னார், உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னா உட்கார மாட்டேன்ட்டார். அப்படின்ன உடனே இவருக்கு உடனே ஆனந்தம், ஆஹா இன்றைக்கி ஒரு சிவனடியார் கிடச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கார் சொல்லு அப்படிங்கிறார். நான் எவ்வளோ சொன்னேன் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அவர் இல்லை முடியாது, நான் போய் கணபதீஸ்வரன் கோயிலில் ஒரு ஆத்தி மரத்து கீழே உக்காந்துருக்கேன், நீங்கள் வந்தால் உடனே வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு அப்படின்னாங்க. உடனே ஆனந்தம் தாங்க முடியல, ஆஹா இன்றைக்கி ஒரு சிவனடியார் நம்மளுக்கு கிடச்சிட்டார் அமுது சேவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறார் கோவிலுக்கு. அங்கே போனால் அந்த ஆத்தி மரத்து கீழே தக 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 தகன்னு உக்காந்துட்டு இருக்கார் சிவனடியார். சிவனடியாரா அவர்? அப்படி சொல்லிட்டு உக்காந்துருக்கார். நேராக போய் நமஸ்காரம் பண்ணுறார். ஐயா, என்னை இன்றைக்கி உய்விக்க வந்தீர், இன்றைக்கி நான் சிவனடியாரை தேடி போனேன், எந்த சிவனடியாருமே கிடைக்கல, நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு ஏன் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டு தான் போனேன், என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து அமுது செய்வித்து என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறார், வாங்க ஐயா அப்படின்னு. நீர்தான் சிறுத்தொண்டரோ அப்படிங்கிறார். ஆமாம் ஐயா, இப்படி தான் சொல்லிக்கிறாங்க எல்லோரும், நான் ஏதோ சின்ன சின்ன சிவனடியார்களுக்கு என்னால் ஆனால் கைங்கரியங்கள் பண்ணின்னு இருக்கேன், நான் என்னமோ பெருசாக பண்ணின்னு இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, நான் தான் சிறுத்தொண்டர் ஐயா அப்படிங்கிறார். சரி, உம்மை காண்பதற்கு தான் வந்தேன், பார்த்து விட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். ஐயா, இப்படி என்ன சோதனை பண்ணக்கூடாது, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி நான் சிவனடியார்களுக்கு அமுது சேவிக்கணும் அப்படின்னு நான் காலம்பரிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சிவனடியாரும் கிடைக்கல, இன்றைக்கி நீங்கள் தான் கிடச்சிருக்கீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அமுது சேவித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அந்த பைரவர் உடனே சொல்கிறார், ஏப்பா நான் உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன், என்னை விட்டுரு, என் பெயர் உத்திராபதி, வடக்கேருந்து வந்திருக்கேன், நான் கிளம்புறேன், என்னோடய உணவு முறைகள்லாம் உன்னால் சேவிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார். இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு அமுது சேவிக்காமல் அனுப்பினேன்னா அது மகா பாவம், வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அமுதை எடுத்துட்டு எங்களை சிறப்பிச்சுட்டு நீங்கள் போடும் அப்படிங்கிறார். அந்த அருளை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து செய்தால் தான் ஆக வேண்டும். ஒரு சிவனடியாரை பார்த்துட்டு அவருக்கு அமுது சேவிக்காமல் அனுப்புகிற பெரிய குற்றத்தை எனக்கு கொடுத்து விடாதீர்கள், வாங்க. அப்படியா, நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாப்பா, உனக்கு சொன்ன அப்புறமா நீ அப்புறம் உன்னால் முடியாது, பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இல்லை, சிவனடியார் கேட்டு ஆகாதது எதுவும் இல்லை, சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லவா அப்போ நான் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லுங்க, என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவனடியார் கேட்டு இல்லைன்னு சொல்கிற பழக்கம் இல்லை, எதுவாக இருந்தாலும் என்னால் ஆனது இல்லை, சிவனடியார் கேட்டு ஆகாதது எதுவும் இல்லை, அது சிவன் பார்த்துப்பார், அதை நான் கண்டிப்பாக செய்வேன், சொல்லுங்க அப்படிங்கிறார். நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றது, அந்த தினம் இன்னைக்கு அப்படின்னோடனே இவருக்கு என்ன சந்தோஷமாயிடுறது, ஐயா சொல்லுங்க நான் என்ன பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி சாப்பிட்ற நாள் தான், அதனால் சாப்பிடலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிட்றது, ஆனால் மாமிசம்தான் உண்ணுவது அப்படிங்கிறார். முதலாவது சோதனை, முதலாவது கண்டிஷன் அப்படி சொல்கிறார். அப்படி சொன்னோடனே ஆகட்டும் ஐயா, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விதமான உணவு வகை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நான் நிச்சயமாக அதை செஞ்சு உங்களுக்கு நான் அதை படைப்பேன் அப்படிங்கிறார். இல்லை, நான் என்ன உணவுன்னு சொல்லவா அவங்ககிட்ட, சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார்.
இரண்டாவது மனித பசு அப்படிங்கிறார். பசுன்னா இந்த இடத்துல மாமிசம்னு அர்த்தம். ஒரு மனிதனோட உணவை எனக்கு நீ படைக்க வேண்டும். அது மனித சிசுவாக இருக்க வேண்டும். 5 வயதிற்கு உள் இருக்கும் மனித சிசுவாக இருக்க வேண்டும். குறைகள் உடம்பில் எதுவும் இல்லாத சிசுவாக இருக்க வேண்டும். ஒரு குடியில் பிறந்த ஒரு பையனாக இருக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு மனித சிசு, அதை தான் நான் நீ சாப்பிட்றது. என்னோட பழக்கம் அப்படி தான். நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. எதுக்கு நீ அதெல்லாம் உன்னால் அது முடியாதப்பா, ரொம்ப கஷ்டம், விட்டுரு அப்படிங்கிறார். இல்லை ஐயா, சொல்லுங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அதுதான்ப்பா, இது மாதிரியான ஒரு பழக்கம் எனக்கு. நான் அந்த மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றது. ஸோ அது மாதிரியான குறைபாடு இல்லாத ஒரு வீட்டுக்கு ஒரு பையனாக இருக்கிற மனித சிசு 5 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படியா ஐயா, இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அது ரொம்ப கஷ்டமான கண்டிஷன், அது உனக்கு சரிப்பட்டு வர, அதை விட்டுறலாம் அப்படிங்கிறார். சொல்லுங்க, பரவாயில்ல. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்குறாரு சிவன். சிவனே கேட்குறாரு, ரொம்ப கஷ்டமான நிபந்தனைப்பா, நீ பாட்டுக்கு அப்புறம் முடியாது ஒன்றால், அது ரொம்ப கஷ்டமான நிபந்தனை அப்படிங்கிறார். இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். அப்போ சிவன் தன்னோட சோதனையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறார். இதெல்லாம் சிவனோட செயல், சிவன் சித்தம். சித்தம் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்கிறோம். சிவனோட சித்தம் என்ன போக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அது நம்ம அதோட அர்த்தங்கள், அது ஏன் அப்படி சொன்னார், எப்படி சொன்னாலும் நம்ம ஆராயறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. நம்மளுக்கு அது புரியவும் புரியாது. அடுத்த சோதனைக்கு போகிறார். இது மாதிரியான ஒரு மனித சிசுவை அதன் தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து உணவாக சமைத்து அது எனக்கு படைக்கப்பட வேண்டும். இதுதான் நிபந்தனை. உன்னால் முடியுமாங்கிறார். இதெல்லாம் இப்படி ஒரு கண்டிஷனா, இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா, அதான் சொல்லிட்டு சித்தம் போக்கு சிவன் போக்கு. சிவனோட சித்தம் என்ன போக்குங்கிறதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அருகதை கிடையாது. இப்படி நடந்தது. அது மாதிரியான ஒரு நிபந்தனையை சிவபெருமான் தன்னுடைய அடியாருக்கு விதிக்கிறார். ஆனால் அந்த சிவனடியாரோ எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, கத்தி எடுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்பவுமே மனதில் சிவனை நினைத்து கொண்டு சாந்தமாக ஐயா சிவபெருமானே அப்படின்னு இருந்துருக்கிறவர். எந்த விதத்திலையும் எதற்கும் கலங்கினார் இல்லை. இது மாதிரியான ஒரு கடினமான நிபந்தனையுடன் கூடிய ஒரு உணவே எனக்கு படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கேட்குறார். இதுக்கப்புறம் அந்த சிறுத்தொண்டர், அவருக்கு இந்த தர்ம சங்கடமான நிலைமை, தர்ம சங்கடம்னு நம்மளுக்கு தான், நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியறது தர்ம சங்கடமான நிலைமை, ஐயோ இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு தோன்றது. அப்போ சிறுத்தொண்டர் என்ன செய்தார் பார்க்கலாம்.